வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்க டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கூட்டத்தில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி. அனைத்து கட்சி கூட்டத்தை மோடி தலைமை ஏற்று நடத்தாதது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி. தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சிந்து நதியில் இருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறப்பதை நிறுத்தியது இந்தியா. எல்லையில் சம்பிரதாய நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல். சென்னை ஷெனாய் நகரில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாயில் பயிற்சி மையம் அமைக்கப்படும். யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் இருக்கக்கூடிய ஷெனாய் நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவைகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நாளை உதகையில் தொடங்குகிறது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு. ஆளுநர் ரவிக்கு எதிராக கோவையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவு. அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி வெயில் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் சிவகாசி, உதகை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. சங்கரன் கோவிலில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ரோபோட்டிக் கருவி மூலம் இருதய ஓட்டையை அடைத்து சாதனை புரிந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவர்கள் இல்லாமலேயே 17 வயது மாணவியின் உயிரை காப்பாற்றினர். நடுக்கடலில் கப்பலில் தீப்பிடித்தால் அணைக்கும் பணி குறித்து இந்திய கடலோர காவல் படையினர் ஒத்திகை. காரைக்கால் அருகே ஹெலிகாப்டர், டார்னியர் விமானம், கடற்படை கப்பல்கள் கொண்டு தத்ரூபமாக செயல் விளக்கம். புனரமைக்கப்பட்ட புதுச்சேரி பேருந்து நிலையம் வரும் 30ஆம் தேதி திறப்பு. சன் செய்தி எதிரொலியாக முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டதை அடுத்து அறிவிப்பு. கோவையில் பெண் ஓவிய கலைஞர்கள் வரைந்த ஓவியங்களுக்கான சிறப்பு ஓவிய கண்காட்சி. ஆயில் பெயிண்டிங், வாட்டர் கலர் பெயிண்டிங் என 11 வகையான ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. கொடைக்கானலில் பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி 10 சவரன் பறித்துச் சென்ற சம்பவத்தில் திடீர் திருப்பம். தோழிகள் 2 சேர்ந்து மற்றொரு தோழியிடம் மோசடி செய்தது அம்பலம். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு உதவியோரையும் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தண்டிப்போம் என்று பிரதமர் மோடி எச்சரித்துள்ளார். பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற தேசிய பஞ்சாயத்து தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி சிறப்புரையாற்றினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து பேசிய அவர், இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுபிடித்து தண்டிப்போம் என்று பகிரங்கமாக எச்சரித்தார். தாக்குதலில் ஈடுபட்டோர், அவர்களுக்கு உதவியோர் ஒருவரையும் விடமாட்டோம் என்று கூறிய பிரதமர் மோடி, அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தண்டிப்போம் என்றும் தெரிவித்தார். From the soil of Bihar,
I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு 48 மணி நேரத்திற்கு பிறகு தாக்குதல் குறித்து பொதுவெளியில் பேசிய பிரதமர் மோடி தீவிரவாதத்தை தண்டித்து நீதியை நிலைநாட்ட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த கூட்டத்தில் இந்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த பிரதமர் மோடி தீவிரவாத தாக்குதலுக்கான எச்சரிக்கை குறித்து பேசும்போது ஆங்கிலத்தில் பேசியது குறிப்பிடத்தக்கதாகும். கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டுமென அதிமுக, பாஜக தவிர்த்து அனைத்து சட்டமன்ற தலைவர்கள் சார்பில் தமிழக சட்டப்பேரவையில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாமக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பல்கலைக்கழகத்தை கொண்டுவர வேண்டுமென முதலமைச்சரிடம் வலியுறுத்தினர். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகமாக விளங்கும் கலைஞருக்கு கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என அறிவித்தார். விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜே கே மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சட்டப்பேரவையில் நான் முதல்வன் திட்டம் குறித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் மாணவர்களின் திறனை அதிகரிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திட்டமே நான் முதல்வன் திட்டம் என்று குறிப்பிட்டார். இந்திய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் 57 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என தெரிவித்தார். தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கூறியவர் பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார். சென்னையில் இருக்கக்கூடிய ஷெனாய் நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலையில் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 57 மாணவர்களுக்கும் அவர்கள் பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நாளை மறுதினம் பாராட்டு விழா நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் பச்சை முட்டையில் இருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு உணவு பாதுகாப்பு ஆணையம் ஓராண்டுக்கு தடை விதித்துள்ள நிலையில் அரசின் நடவடிக்கைக்கு மருத்துவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வெள்ளை நிறத்தில் ஐஸ்கிரீம் போல இருக்கும் மயோனைஸ் ஷவர்மா, தந்தூரி, கிரில் சிக்கன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், சிப்ஸ், மோமோஸ், சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட் உள்ளிட்டவைகளை சாப்பிடுவதற்கு கூடுதல் சுவையாக பயன்படுத்தப்படுகிறது. இனிப்பு மற்றும் உப்பு சுவை கலந்ததை போன்று இருக்கும் இந்த மயோனைஸ் இளைஞர்களால் அதிகம் விரும்பப்படுகிறது. ஆனால் பொது சுகாதாரத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதாக மயோனைஸுக்கு ஓராண்டு தடை விதித்து உணவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. என்ன உடல் உபாதைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வரலாம், வயிற்றுப்போக்கு, நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம், வயிற்று வலி, இதெல்லாம் காமன் இல் எஃபெக்ட்ஸ். ஸோ மயோனைஸ் சாப்பிட்டா இதெல்லாம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், வர வாய்ப்புகள் அதிகம். அது ஏன்னா பச்சை முட்டை யூஸ் பண்ணுறனால. எல்லாருக்கும் அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் கிடையாது.
பொதுமக்கள் நலன் கருதி மயோனிஸ் உற்பத்தி, சேமிப்பு, விற்பனை உள்ளிட்டவைகளுக்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மருத்துவர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மயோனைஸ் பச்சை முட்டையிலேருந்து தயாரிக்கிறதுனால அவங்க அதை தயாரித்து அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. யூஸ்வலாக மயோனைஸ் எக்கில் பண்ணுறது உடனடியாக தயாரித்து உடனடியாக யூஸ் பண்ணணும், அன்றைக்கே யூஸ் பண்ணணும். அது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. ஆனால் இவங்க ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்கிறதுனால பச்சை முட்டையிலேருந்து சால்மனல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமினால் வயிற்று இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நிறைய பேத்துக்கு சிவியரான ஃபுட் இன்ஃபெக்ஷன் வரதுண்டு. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசிதழில் ஏப்ரல் 8ஆம் தேதியில் இருந்து ஓராண்டு காலத்துக்கு மயோனிஸுக்கான தடை உத்தரவு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தெலுங்கானாவில் மயோனிஸுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.